காலம் ஒரு பெரிய டிவி சேனல் ஒரு சேனலை முடக்கிட்டாங்க. நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி புதிய தலைமுறை அவர்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னாங்க, ஏன் லைவ் போடுறோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் நம்பர் 1 சேனல்ல 1,20,00,000 பேர் பாக்குறாங்க. நம்பர் 2 புதிய தலைமுறை 80,00,000 பேர் பாக்குறாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா மக்கள் எங்க இருக்குமோ அங்கதான் சேனல் இருக்கும். அப்போ மக்களுடைய சந்திப்பு, மக்களுடைய கமிட்மெண்ட் எங்க இருக்குன்னா தலைவர்கிட்ட இருக்கு. ஒரு மாற்றம் வராதா? ஒரு உண்மையான ஒரு ஒருத்தர் அவரு திருட மாட்டாருப்பா. ஏன் திருட மாட்டாரு? அவர் தான்ப்பா பெரிய சம்பளத்தை விட்டுட்டே வராரு. இவங்க என்ன திருட்டு பசங்க, இந்த படுபாவிங்க. இத்தனை நாள நாங்க வேற ஆள் இல்ல. இதெல்லாம் ஊர்ல ஒரு சாதாரண ஒரு பாட்டி பேசுறாங்க. உங்களுக்கு தெரியும், ஐயோ அங்க நேரு இருக்காரு எப்படி ஜெயிப்பார்? 2011 உன் நேருல இருந்து எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க மக்கள். என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன அரசியல் எங்களுக்கு தெரியாது. எக்மோர்ல ஒரு பெரிய மினிஸ்டர் தூக்கி எறிஞ்சாங்க, ஒரு சைக்கிள் கடைக்கார வச்சு ஜெயிச்சாங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம். நீ உன் கட்டமைப்புல தூக்கி எறிவார். உன் பொதுச் செயலர்ல தூங்க முடியாம எந்திரிக்காம, அதுக்கு ஏன் பொதுச் செயலர் எவ்வளவு மேட்டர்? ஏன் பொதுச் செயலர் பார்த்து நீ மீம்ஸ் போட்டுட்டு இருக்க? எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண சொல்ல உன் பொதுச் செயலர். சட்டசபையில உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிகளை என்ன அவை நாடா, ஒரு அவை நாவடக்கம் கூட தெரியாம சட்டசபையை கேலி பொருளாக்கிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சட்டசபைக்கு போனா ஐயா உதயநிதி வாழ்க, ஐயா உதயநிதி. என்ன தியாகி அவரு? சட்டசபையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது கேள்வி கேட்டா போதும், என் மேல ஒரு எஃப்ஐஆர். நான் புரட்சியை உருவாக்கிட்டேனா? ஆமா, எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாம் ஆம்ஸ் இறக்கி நடு ரோட்ல நின்று துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு எஃப்ஐஆர், இதுக்கு ஒரு மிரட்டல். அது துரைமுருகன் நாங்க என்ன நடக்கணும்? தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா.